தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். லண்டனிலிருந்து 100 கிலோமீட்டர் அருகில் கல்விக்காக ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது. அந்த நகரம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வளாகம். இந்த வளாகத்தில் படித்து உலக புகழ்பெற்ற பல பேரை இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறது. அதிலே புகழ்பெற்றவர்கள் ஸ்டீபன் ஹக்கீம், நேரு, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, நேரு, சார்லஸ் டார்வின், ஐசக் நியூட்டன், இப்படி பல பேரை இந்த ஆலன் டியூக்கின், ராஜீவ் காந்தி போன்ற பல பேர், ஸ்டீபன் ஹக்கீம் போன்றவர்களெல்லாம் இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள். 25,000 விண்ணப்பங்கள் இங்கு வரப்பட்டு 4,000 விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த பள்ளி வளாகத்துக்குள் ஏறக்குறைய ஒரு 124 நோபல் பரிசு பெற்றவர்களை இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறது. 194 ஒலிம்பிக் வீரர்களை, பரிசு பெற்றவர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த வளாகம், இந்த நகரம் 31 கல்லூரிகளை உள்ளடக்கி இருக்கிறது. காரணம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட 1000 ஆண்டுகளில் அங்கு 2 குழுக்கள், அழுத்தமான குழு, அமைதியான குழு. ஒரு அழுத்தமான குழு கடுமையான சட்டத்திட்டங்களை அமுல்படுத்துகிறது. அதன் காரணமாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து பிரிந்து, ஆக்ஸ்போர்ட் நகரத்திலிருந்து பிரிந்து இந்த கேம்பிரிட்ஜ் நகரத்தில் இந்த 31 கல்லூரிகளை உள்ளடக்கி உலகம் முழுவதிலிருந்தும் 25,000 விண்ணப்பங்கள் வரப்பட்டு 4,000 அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஆங்கிலேயர். இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால், இந்த சிறப்பு ஏறக்குறைய 800 வருட சிறப்பு. முதல் உலக யுத்தத்திலே போராடுவதற்கு, இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்கு இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஏறக்குறைய 14,000 மாணவர்கள் களமிறக்கிறார்கள். சிப்பாய்களாக யுத்தத்தில் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக 14,000 மாணவர்கள் களமிறங்கி அதில் 2,500 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். முதல் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக இப்படி ஒரு மிகப்பெரிய உயிர் தியாகம் மாணவர்களால் செய்யப்பட்டது. இப்படி செய்யப்பட்ட மாணவர்கள் இந்த பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து தான் சென்றிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த பல்கலைக்கழக வளாகம் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய இந்தியன் சிவில் சர்வீஸ் ICS பட்டம் பெற்ற இடம் இந்த பல்கலைக்கழக வளாகம். இந்த பல்கலைக்கழக வளாகத்துக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறு இன்று வரை தொடர்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து பிரிந்து வந்த குழு 800 வருடங்களுக்கு முன்பு இந்த பல்கலைக்கழக வளாகத்தை உருவாக்குகிறது. இன்று வரை அதனுடைய தரம் தாழாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய 25,000 உலக புகழ்பெற்ற, உலகத்திலே செல்வ சீமான்கள், கல்வி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை பேரும் மொய்க்கிற இடம்தான் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வளாகம். நாம் இங்கு நின்று கொண்டு நாம் நமது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலை தோண்டி எடுக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு பல பல்கலைக்கழகங்களை அங்கு உருவாக்கி இருந்தாலும் இது 1000 ஆண்டு வரலாறு, 800 ஆண்டு வரலாறு என்று பல வரலாறுகளை, பல உலக வல்லுநர்களை, ஏன் இன்று இருக்கக்கூடிய ராகுல் காந்தியே
இங்கு கல்வி கற்றவர் தான் ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, நேரு, இப்படி பல பேர் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் தான். டார்வின் சித்தாந்தம், உலகத்திலே மனிதன் குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றினான் என்று சொன்ன சார்லஸ் டார்வின் கல்வி கற்ற இந்த பல்கலைக்கழக வளாகம். இப்படி ஆங்கிலேயன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியை இந்த சமூகத்துக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். போப்பாண்டவர் இந்த கல்லூரியை உருவாவதற்கு கடுமையாக போராடி இருக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மண்ணில் கல்விகள் மறுக்கப்பட்டு கல்விக்காக போராடி இருக்கிறான். ஆனால் ஆங்கிலேயன் கல்வியை கொண்டு வருவதற்கு போராடி இருக்கிறார். இப்படி இருவரும் கூறுகள். இந்த கூறுகளை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகளையும், பிரதமர்களையும், அதிபர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், மிகப்பெரிய அறிவு ஜீவிகளையும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயர் உருவாக்க துவங்கிவிட்டார். இந்த உருவாக்கம்தான் உலகத்தை ஆட்சி செய்ய அதிகார பீடமாக மாற்றி இருக்கிறது. அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கு மாணவர்களாக படித்திருக்கிறார்கள். ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் இங்கு கல்வி கற்றிருக்கிறார்கள். உலகம் முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கும் இங்கு கல்வி கிடைத்திருக்கிறது. ஆக உலகம் முழுக்க ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றவர்கள்தான் உலக வரலாறுகளை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அந்த வரலாற்று உருவாக்க இடம்தான் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வளாகம். இந்த நகர் முழுக்க கல்விக்கான நகரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கேம்பிரிட்ஜ் என்பது இந்த ஒரு நகரம், நகரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள். ஆக்ஸ்போர்டு என்பது ஆக்ஸ்போர்டு நகரம், லண்டனிலிருந்து 100 கிலோமீட்டர் வடக்கு தெற்காக இருக்கக்கூடிய 2 நகரங்கள். 2 நகரங்களுமே கல்விக்காகவே இந்த 2 நகரங்களும் ஆண்ட கட்டிடங்களும் கல்வி பேராசிரியர்களும் ஆராய்ச்சி கூடங்களும் அத்தனையும் இந்த பிரிட்டிஷ் மண் உருவாக்கி இருக்கிறது. உருவாக்கியதோடு மட்டுமில்லாமல் உலகம் முழுக்க அடிமைகளை விடுதலை அடைய வைத்த அத்தனை புரட்சியாளர்களும் இங்கு உருவாகி அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக மாறியிருக்கிறார். உலகத்திலே பல வரலாற்றை மாற்றியமைத்த அத்தனை பேரும் இங்கு மாணவனாக கல்வி கற்றதனுடைய விளைவுதான் இந்த உழைக்கிற மக்களுக்காக அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு முதலாளித்துவ கல்வியாக இருந்தாலும் ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் 2 பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய பிரபுக்களுடைய ஆதிக்க சக்தியாக ஒரு கல்வி உருவாக்கமாக இருந்தாலும் அந்த கல்வி கற்றுக்கொண்டு பல நாட்டு விடுதலை குழுக்கள் உருவான இடம் இந்த மண். பல நாட்டு புரட்சியாளர்களை சிந்திக்க வைத்த மண் இந்த மண். ஆங்கிலேயனுக்கு எதிராக சுபாஷ் சந்திர போஸை சிந்திக்க வைத்த மண் இந்த மண். சுபாஷ் சந்திர போஸ் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுவிட்டுத்தான் இந்தியாவை விடுதலை செய்ய வேண்டும், ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை மீட்டெடுக்க வேண்டும் என்று புறப்பட்ட இடம்தான் நாம் நின்று கொண்டிருக்கிற அந்த மண். இந்த மண் என்பது உலக சித்தாந்தவாதிகள், சார்லஸ் டார்வினை போன்ற உயிரியலில் பூமி எப்படி இயங்குகிறது, இந்த கோள்கள் எப்படி இயங்குகிறது, தான் இயங்காவிட்டாலும் அந்த ஸ்டீஃபன் ஹக்கீம் என்பவர் உலக எடிட் பண்ணிக்குவாங்க. ஸ்டீபன் ஹாக்கிங் இவர் உயிரியல் தத்துவத்தில் உலகம் எப்படி இயங்குகிறது என்று தான் இயங்காவிட்டாலும் தன்னுடைய சிந்தனையை உலகம் முழுக்க பரப்பினார். அதே போல தான் சார்லஸ் டார்வின் மனிதன் குரங்கிலிருந்து தான் தோன்றினான் என்று பல ஆய்வுகளை இந்த சமூகத்துக்கு கொடுத்து விட்டு சென்றார். மூட நம்பிக்கை என்பது கடவுள்தான் மனிதனை படைத்தான் என்பதையெல்லாம் உடைத்தெறிந்தவர் சார்லஸ் டார்வின். ஒரு முறை ஒரு அடர்ந்த காடுகளில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு வகையான வண்டுகளை கையில் எடுக்கிறார். மீண்டும் மீண்டும் ஒரு விதவிதமான வண்டுகளை கையில் எடுக்கிறார். அந்த வண்டுகளை
வாயில் போட்டு அடக்குகிறார் நிறைய வண்டுகளை சேகரிப்பதற்கு. ஒரு வண்டு வாயிலிருந்து கண்டம் வழியாக பொத்துக்கொண்டு போனதாகவெல்லாம் வரலாறு இருக்கிறது. அப்போது இந்த அளவுக்கு இந்த உயிரியல் உயிர் வாழ்கிற தத்துவத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்தவர்கள் கல்வி கற்ற இடத்திலிருந்து நாம் பேசுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாத்தையும் எல்லா பில்டிங்களும்